ஏங்க வந்து சாப்பிடுங்க. ஏயா நீ வந்து சாப்பிடு வா. மொதல் சாப்பிட்டோம், அப்புறம் நான் வந்து சாப்பிட்றேன். நீ அப்புறம் சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், சாமி இலையில இருந்து ஒரு வாய் சாப்பிடு. ஏயா சாமி இலை சொத்து சாப்பிடாம சாப்பிடாது. ஒரு வாய், ஒரே ஒரு வாய். எருமை கடை வைக்க போறேன், ரத்தம் குடிக்க போறேன், ரத்தம் குடிக்க போறேன், காலிக்கு பச்சரிசி போடுங்க, புங்கரிசி போடுங்க. நான் வீடு வாசல் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். நிறுத்துங்க மேடம், இவ்வளோ வருஷமா எங்கே கிளம்பிட்டீங்க? ஆமா, அன்னைக்கு என்ன சொன்ன? ரோத்த வாங்கினா புள்ள பிறக்காதா? பொறு பொறு பொறு. ஓகே, மல்லிப்பூ ஆளுமா ஒரு மார்க்கமாக தான் இருக்கேன். ஏய், ஒன்று பண்ணலாமா? நம்ம 2 பேரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அட என்ன, நீ தானே சொன்ன, அப்புறம் என்ன? ஏய், இருடா சொல்லும். எந்த காலத்துல இருக்க நீ? 10 மாசம் தான். வா, இந்த இடம் வேற செமையா இருக்குல்ல? இன்னைக்கு வாடமா. சரி, என்னைக்குன்னு சொல்லு. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட போய் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டோமோ? மில்லுக்காரன் பிரசிடென்ட் உன்னை கையோட கூட்டு வர சொல்றாங்க. எதுக்கு? எல்லா விளக்கம் மாறும் இங்கே சொன்னா தெரியல. வாடா வாடா. வீட்டில் சொல்லியிருப்பாளோ? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். கையோட கூட்டு வர சொல்றாங்கங்கிற சொல்லிட்டா. இவங்க வயசுல எல்லாம் மாட்டு பொங்கன்னா நம்மலாம் அந்த இடத்த விட்டு நவுந்துருவோமா? இந்த செட்டு பசங்களாம் இப்படி இருக்காங்க. மேக்க சோளம் கிழக்க மாடு அவுத்து விடணும். அங்கிட்டு ஒரே கல்லு முள்ளுமா கிடக்கு. கிரவுண்டு பக்கம் பயல இருந்தா கூட்டிட்டு வர சொன்னேன், நீ மட்டும் தரதியா? சரி சரி, கிரீடார சின்ன சட்டு பயல கூட்டு போய் சுத்தம் பண்ணு. மாட்டி விடல, ரூட் கிளியரு. இதாரு வீட்டு பக்கம் போய் அப்படி ராஜலட்சுமி இருப்பா, அப்படி நான் சொன்னேன்னு சொல்லி 2000 ரூபாய் பணத்தை வாங்கி பொங்கல் வசூல் பண்றாங்களா அவங்ககிட்ட கொடு. ஏய் இரு, ரசீத என் பொண்டாட்டி பேர்ல போட சொல்லு. எதுக்கு எச்சரிக்கிற? என் பொண்டாட்டி ராசின்னு ஒண்ணு இருக்கு. ஏய், சோத்த எடுத்து போய் மாட்டு போட்டுக்க. என்ன அரப்பே தண்ணி? ஏய் சோற ஓட்றா. புடுடா, மில்லிகாரன வர அவன கண்டதான் பையன். இவ்வளவு சொல்றேன், நம்பாம போற. தாமரை, நான் தூக்கி வளர்த்த புள்ள. நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏன் மில்லு பக்கமே வர மாட்டேங்கிறீங்க? எங்கிட்டும் வேலைக்கு போக கூடாதுன்ட்டான். பட்டுக்கோட்டையில 12 ரூபாய்க்கு பிரியாணி விக்குதாமே, உங்க அம்மா சொன்னச்சு. எங்க? இத்தனூண்டு சோற வச்சு ஒரே ஒரு முனுக்கு கறிய வச்சு 12 ரூபா வாங்கிட்டாங்க. என்ன 12 ரூபாய்க்கு பிரியாணியா? 12 ரூபாயா? அது 112 ரூபாத்த. 12 ரூபா சொன்னதுக்கே 3 நாளா தூங்கல. 112 ரூபான்னு சொன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவன் இருந்தாலும் கேட்கலாம். இந்தா நிக்கிறானே பாரி, இங்க வாயா. நீ பட்டுக்கோட்டையில 12 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்தல, தாமரை நம்பவே மாட்டேங்குது. நீ சொல்லியா? ஆமாங்க, 12 ரூபா தான். வந்து இறங்கின உடனே சட்டைய கூட கழட்டல. தாமரை எப்படி இருக்குன்னு தான் கேட்டான். சின்ன பிள்ளையில இருந்து 2 பேரும் ஒண்ணு மண்ணுமா கிடந்தனீங்கன்னா. சரி, நான் போகணும், கிளம்புறேன். சரி சரி, போயிட்டு வாடா தங்கம்.
ஏ தாமர என்ன நீ மாடு பிடிச்சிட்டு வர வீட்ல இருந்து யாரும் இல்லையா? ஆசையா இருந்துச்சு மாமா, அதான் வந்தேன். ஐயோ இவன் வந்துட்டானே. போ இப்படி. ஹாய் ஹாய். அத்தியா கச்சுக்கோ பங்களி. என்னது அத்தைக்கு சுக்காவா? காயமும் ஜாங்கிரிபோ அரே அரே துக்கா பங்களி. என்னது சாயாம்பு சாங்கிரிம்புவா? என்னடா சொல்ற? மலாய் பங்களி மலாய். ஓ ஆக்சுவலி உனக்கு மலாய் தெரியாதுல்ல? அதுக்கு என்ன அர்த்தம்னா என்ன இருந்தாலும் நான் அப்படி உன்கிட்ட பேசின தப்பு தான், சாரின்னு அர்த்தம். ஏய் நீ எங்கடா என்கிட்ட தப்பா நடந்துட்ட? இல்ல இல்ல பங்களி, என்ன இருந்தாலும் கோட்டை சவுத்கிட்ட வண்டியை மாறிச்சு இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்ட தப்பு தான் பங்களி. சாரி பங்களி. ஏய் நான் எந்த வண்டிடா ஓட்டுனேன், நீ எந்த வண்டிடா மறைச்ச? இல்ல 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 பங்களி, நேத்து நைட்ல தூங்கல பங்களி, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் பங்களி. சாரி பங்களி. அப்புறம் பந்தன பாரு என்னடா மாமா நீ மாடு பிடிச்சிட்டு வா, நான் போறேன். பங்களி சாரி சாரி பங்களி. உயிர் எடுக்க நம்ம கிட்ட சாரி கேட்க மாதிரி தெரியலையே. ரூட் இது ஓடுதோ? உங்களுக்குள்ள இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எங்க பாரு, இப்போ அந்த புள்ளைக்கு என் மேல லவ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாகணும். அதுக்கு ஐடியா சொல்லு. இதுபடி இங்கே ஒரு ஸ்கூல்ல ஒருத்தன் எஸ்எம்ஸ் அனுப்பிச்சு விட்டாங்கிறதுக்காக மில்லுக்காரன் போய் அந்த பயலை மட்டும் இல்ல மாத்தியாரையும் சேர்த்து அடிச்சவன் தெரியுமில்ல? லோட்டஸ் கிட்ட போன்ல இல்ல. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? இங்கே ஐடியாலாம் நிறைய இருக்கு, ஆனா இந்த விஷயத்துக்கு நான் சொல்ல மாட்டேன். ஐடியாவை நான் சொல்றேன் வா. ஒரு ஃபோன் வாங்கத்தான் போறேன், அந்த ஃபோன் அந்த புள்ளைகிட்ட கொடுக்கத்தான் போறேன், அந்த புள்ள வாங்கி மறைக்கத்தான் போகுது. மறைச்சா ஒட்டிக்கிச்சு. மறைச்சா புட்டுக்குச்சா? ஏயா எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கிற? குளிக்க போறேன், பார்த்தா தெரியல. குளிக்க போறியா? என் வயசுக்கு பவுடர் அடிச்சிட்டு குளிக்க போறத இப்பதாயா பாக்குறேன். ஏதாவது சொன்னியா? ஒன்னும் சொல்லல. தனியா வருவான்னு பார்த்தா ஏண்டி வீட்டுக்கிட்டே ஒரு பம்பு செட் இருக்கு, நானே பச்சை உடம்புக்காரி, என்னையும் போட்டு இவ்வளவு தூரம் ஏண்டி இழுத்துட்டு வர? வா வா, ரொம்ப அழுத்துக்காத. இங்க ஃப்ரீயா குளிக்கிற மாதிரி அங்க குளிக்க முடியுமா? ஏங்கா உனக்கு குறை மாசத்துலயே புள்ள பிறந்துச்சு? எனக்கு ஏண்டி குறை மாசத்துல புள்ள பிறக்குது? 10 மாசத்துக்கு ஒரு நாள் முன்னையும் இல்ல பின்னையும் இல்ல. இப்ப மாட்டினியா? நான் ஏண்டி மாட்டுறேன்? ஆமா, உன் கல்யாண தேதி என்ன? ஜூன் 15. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச். அப்ப மார்ச் மாசம் தானே உனக்கு புள்ள பிறக்கணும். எப்படி ஜனவரியில பிறந்துச்சு? ஏய் என்னடி சொல்ற? அப்ப பரிசத்துக்கும் மேரேஜ்க்கும் நடுவுல உனக்கும் அத்தானுக்கும் சம்திங் ஏதோ நடந்திருக்கு. ஆமா, பெருசா ஏதோ கண்டுபிடிச்சிட்டா. போடி. அப்ப சொல்லுக்கா, என்ன நடந்துச்சு? சொல்லு சொல்லு ப்ளீஸ். சொல்லு 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 வேற. அக்கா சொல்லு. குடத்தடியில பாத்திரத்தை எடுத்து போட்டு விளக்கிட்டு இருந்தானா, கொத்தான் ஃபோன் பண்ணாரா. நானும் என்னடான்னு எடுத்தா உடனே கிளம்பி பம்பு செட்டுக்கு வானாரு. இங்கதான் இங்கயா? இங்கதான். நான் கூட ஏதோ கிஃப்ட் கொடுக்க போறாருக்குன்னு ஓடி வந்து நின்னா உள்ள வானாரு. அதுக்கப்புறம் நானும் மெதுவா உள்ள போனா பொஸ்கன் கைய பிடிச்சி இழுத்து விட்டாரு. அதுக்கப்புறம் அதான் வீட்டுல பிறந்து கிடக்கு கிஃப்ட். ஐயோ, என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியலக்கா. குளிக்கிற மூடே போச்சு. போனை தான் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் குளிக்கிறதையாவது பார்க்கலான்னு நினைச்சா அதுவும் நடக்கல. 2 பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்தாளுங்கன்னா எவ்வளவு விஷயம் வெளியில வருது. இவளுக்கு கூட்டணியை முட்டை போட்டாளுங்க, குடியிருக்க முடியாது போல. ஐயோ, விளையாட்டு போக்கல யார்ட்டையும் சொல்லி போடாதே, அவ்வளவுதான். எப்படியும் கன்னி பொங்கலுக்கு வருவல்ல. இப்ப அடுத்த போட்டி என்னன்னா திருமணமான பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட பந்தயம். எங்கடா அங்க போற? போன் கொடுக்க நீ அங்க எல்லாம் போக வேணாம். நீ இங்கே மைக்கில் தாமரை வந்து போன வாங்கிட்டு போ, நம்ம ராத்திரி லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லு. ஏ திலகா போல போல அத தோத்துக்கிட்டே போ. அப்புறம் இங்க கன்னிமங்கல் நடக்காது.
மில்லுக்காரனுக்கு தெரிஞ்சு தனியா அவன் ஒரு பொங்கல் ஒன்று வைப்பான். நம்ம எல்லாம் இவ்வளவு பெரிய கூட்டத்துல நீ மட்டும் தனியா தெரியுற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் ஒன்று பண்ணு மச்சான். அப்பதான் ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். இது பிரெயின் லிவர் எல்லாம் யூஸ் பண்ணி நான் வேணா அப்படி டை வச்சு இப்படி நிக்கவா? என்ன ஏன்டா ஆகுன்னு ஆக்ஷனே இறங்குற, கொஞ்சம் காமெடி முடின்னு பண்ற. அப்பதான் இந்த பொண்ணு எல்லாம் சிரிக்கும், லவ் பண்ணும். எப்ப பார்த்தா பொம்பளைகளுக்குள்ள விளையாட்டெல்லாம் சீக்கிரம் முடிங்கய்யா, பாலு பீச்ச போகணும்ல. அதெல்லாம் பீச்சு ஆளுவா, இல்லாட்டி நீயும் துணைக்குப்பா. மைக்கெல்லாம் தட்டினாடா சிரிப்பேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, எப்படி பார்த்தாலும் 8 மாசம் தான் வருது. தாமரை, நம்ம 2 பேரும் தானடி பேசிட்டு இருந்தோம். அவனுக்கு எப்படி தெரியும்? சத்தியமா நான் யார்ட்டையும் சொல்லலக்கா. இவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. தாமரை, அவ என்னடி சொல்லிட்டு இருக்கா? நீங்க ஏன்டி சண்டை போடுறீங்க? அது ஒண்ணும் இல்லக்கா, அத்தானும் அக்காவும் பம்பு செட்ல. ஏய் வாங்க வாங்க வாங்க, சோடா பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கடி ஏ போ. பாரு, உன்னை அலௌன்ஸ் பண்ண இல்லனா மைக் என்கிட்ட கொடு. நம்ம பிரசிடென்ட் வராரு. வாங்க 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 தலைவர் வாங்க. இந்த ஸ்கூல் இருக்க எல்லா இடமும் நம்ம பிரசிடென்ட் ஊருக்கு இலவசமா கொடுத்தது, அது இந்த கிராமம் என்னைக்கும் மறக்காது. நம்ம தாமரை நிக்குது, அதாய போட்டில ஜெயிக்க போகுது. யோ மில்லுகார, என்னையா அது உன் பொண்ணு பாட்டில ஒரு சொட்டு தண்ணி கூட ஊத்தல? ஏய், பாவம் எடுத்து நல்லா சொருகு. அப்படிதான் கையை சேர்த்து வை. கேப் பண்ணக்கூடாது, நல்லா சேர்த்து வை. போ போ போ, சீக்கிரம் போ. மெதுவாள் மெதுவாள், அப்படிதான் அப்படிதான், மெதுவா மெதுவா மெதுவா. ஊத்து ஊத்து ஊத்து, சாச்சா வேகமா போ போ போ. மெதுவா மெதுவா மெதுவா, அப்படிதான். ஊத்து புடிச்சாச்சா, ஓடு 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 ஓடு. வா 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 வா, நிறைய நிறைய அள்ளு. ஊத்து ஊத்து ஊத்து. வா 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 வா, வேகமா வேகமா, நிறைய அள்ளு நிறைய அள்ளு. வா வா வா. அப்படிதான் அப்படிதான், வாங்க 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 வாங்க. சொன்ன மாதிரி தான் ஜெயிக்க வச்சு விட்டாரா, அப்புறம் என்ன சொல்றீங்க? ஏடா சத்யா, குளுக்கோஸ் கைமா போயிட்டு இருக்கிற? பொம்பளை பிள்ளைகளுவ சைக்கிள் மிதிக்குதுன்னா அதான் குளுக்கோஸ் கொண்டு போயிட்டு இருக்கேன். காலையில இருந்து பசங்க தான் சைக்கிள் மிச்சானுங்க, ஒரு ரூபாய் கூட குளுக்கோஸ் கொண்டு போல. பொம்பளை என்னவனா அவன் கொண்டு போயிட்டு இருக்காங்க. டேய் மாப்ளே, சைக்கிள் ரேஸ் கொண்டு போடா. தாண்டா கொண்டு போயிட்டு இருக்கான். நீங்க வேட இந்த புடுற. என்னது? HT. நல்ல பக்கம் போங்க. போடி. ஏன் நீ மோட்டார் சைக்கிள் கொண்டு வந்த? இந்த குளுக்கோஸ் சாப்பிடு. வேணாம். மயக்கம் வர போகுது. வேணாம். சும்மா வாய் தர. ஹலோ மேடம், குளுக்கோஸ் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரி, கையை கொடு. எதுக்கு? அந்த டிக்கெட்லாம் இப்போ வந்து சேராது. இந்த ஒரு டிக்கெட் தான் இருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் ஆக்கி விட்டுறேன். வேணாம் வேணாம் கை கொடு. வேண்டாங்கறல. அட குடுறீங்க. பாரு வரா பாரு. ஏ பாரு, யார் ஃபர்ஸ்ட்ல வரா? லோட்டஸ். லோட்டஸா? தாமரை தாமரை. ஓ தாமரையா? ஏ அண்ணியோய், நம்ம தாமரை தான் ஃபர்ஸ்ட்ல வராளா? என்னடி சொல்றீங்க? ஏ வசந்தி, தாமரை தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டாளாண்டி. தாமரையா? ஃபர்ஸ்டா? ஆமா. அவ ஸ்கூட்டியே சைக்கிள் மாதிரில ஓட்டுவா. மெதுவா மெதுவா மெதுவா.
தண்ணியை குடி. தண்ணி வாய் தர குடிக்கிற பாத்து பாத்து. என்ன டிஸ்டன்ஸ் விட்டு ஜெயிச்சு விட்டா தாமரை? எனக்கு தலையெல்லாம் சுத்துது, மயக்கமா வருது, தண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்ததே கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கு. ரெண்டாவது வந்துட்டு நாண்டு விழுகுற. ஏய் ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கடா. என்ன தாச்சே, எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. என்ன ஏன் செகண்ட் வர வச்சு தாமரை ஏன் ஃபர்ஸ்ட் வர வச்ச? தாச்சி கூட லவ் மேரேஜ் தானே, இது போதும். ஏன் தாச்சி, நீ கூட லவ் மேரேஜ் தானே? அந்த கருமத்தை ஏன் பண்ணி தொலைச்சேன்னு நானே கடுப்புல இருக்கேன். வேண்டாம், கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்லு. என்ன ஏன் செகண்ட் வர வச்சு அவளை ஏன் ஃபர்ஸ்ட் ஆக்குன? அது ஏன் கேக்குற? அது என்னன்னா நிறுத்து. நானே சொல்றேன். அவ மட்டும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி சொப்பு குடம் தூக்கிட்டு போகணும், நான் மட்டும் செகண்ட் பிரைஸ் வாங்கி சோப்பு டப்பா தூக்கிட்டு போகணுமா? ஏன் தாச்சி, உன் பிரச்சனையே சொப்பு குடம் தானா? நீ போ தாச்சி, நீ வீட்டுக்கு போறக்குள்ள உன் வீட்டுல சொப்பு குடம் இருக்கும். அட போன, என் பிரச்சனை தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு மீண்டும் வந்துட போறா. 3ஆம் இடம் நிகிதா. அடுத்து பெண்களுக்கான சைக்கிள் ரேஸ் போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம மில்லுகாரிட்டு தாமரை. நீதான் போ. தாமரை. இனி வரும் பரிசுகளை நமது ஒன்றிய குழு உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமா தியாகராஜன் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லதான் வாங்கிருக்கீங்க, தேடி வந்திருக்கு, சந்தோஷமா வச்சுக்க. 2ஆம் இடம் அஞ்சு. ஹலோ ஹலோ தாமரை. இப்போ எதுக்கு செப்பு கொடுத்தல போனை போட்டு கொடுத்த? இல்ல, இங்க பாரு, எங்க அப்பா கிட்ட சொன்னேன்னு வெச்சுக்க, அவ்வளவுதான். போனா போதுன்னு உனக்கு 10 மினிட்ஸ் டைம் தரேன். மில்லுக்கு வர போனை வாங்குற, போயிட்டே இருக்க. என்ன புரியுதா? ஓகே. வீடியோ காலா? ஐயோ. அப்போ இத்தனை நாள் எனக்கு டேக்கா கொடுத்துருக்க நீ? ஏ லூசு, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்காம வந்து கிண்டல் பண்ணுவாளா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும்டா. அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட மறைச்ச? மறைக்காம ஒரு பொண்ணு கண்டுக்காம போனா, மச்சி அது ஓவர் பில்டப்டா அப்படிம்பீங்க. ஒரு பொண்ணு கொஞ்சம் சிரிச்சு பேசினா, மச்சி அதை முடிச்சிட்டேன்டா அப்படிம்பீங்க. பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் கொஞ்சம் விட்டு பிடிச்சேன். நீ என்ன விட்டு பிடிச்ச, நான் எப்படி உன்னை விடாம பிடிச்சேன்?